என் அன்பு பக்தனே, அமைதியாக என் வார்த்தைகளைக் கேள். இந்த நொடியில் உன் கண்கள் இந்த செய்தியை பார்க்க வைத்தது சாதாரண சம்பவம் அல்ல. உன் மனதில் நீண்ட நாட்களாக மறைத்து வைத்திருக்கும் வேதனைகளையும், யாரிடமும் சொல்ல முடியாமல் இரவில் தனியாக கண்ணீர் சிந்திய தருணங்களையும் நான் அறிவேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் என் கண்களுக்கு மறைவானது அல்ல. அதனால்தான் இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன். பயப்படாதே, கலங்காதே. உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போகிறது. நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறப்போகிறாய். உன் மனதை வாட்டிய கவலைகள் மெதுவாக விலகப் போகின்றன. நீ பலமுறை என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று கேட்டாய். அந்த கேள்விக்கு நான் இன்று பதில் தருகிறேன். உன் மாற்றத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது. நான் உன்னை கைவிடவில்லை. நான் உன்னை சோதித்தேன். ஏனெனில் உனக்காக நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதம் மிகப்பெரியது. சிறிய பாத்திரத்தில் பெருங்கடலை நிரப்ப முடியாது. அதுபோல் உன் மனதை உறுதியானதாக மாற்ற நான் உன்னை வாழ்க்கையின் சோதனைகள் வழியாக நடத்தினேன். இப்போது நீ பலமாகிவிட்டாய். அதனால் இனி உன் வாழ்க்கையில் நல்ல கதவுகள் திறக்கப் போகின்றன. நீ வேண்டி நின்ற வேலை கிடைக்கலாம். நீ காத்திருக்கும் நல்ல செய்தி வரலாம். உன் வீட்டில் சிரிப்பு மீண்டும் மலரலாம். உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரலாம். உன் பொருளாதார நிலை உயரலாம். நீ இழந்த மரியாதை மீண்டும் கிடைக்கலாம். ஆனால் இதையெல்லாம் பெறுவதற்கு ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதே. அது நம்பிக்கை. உன் நம்பிக்கையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. உலகம் உன்னை தோல்வியடைந்தவன் என்று கூறினாலும் நான் உன்னை வெற்றியாளன் என்று பார்க்கிறேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்களே நாளை உன் உயர்வை பார்த்து வியப்பார்கள். இன்று உன் பாதை இருளாக இருந்தாலும் நாளை அதே பாதை ஒளியால் நிரம்பும். நான் உன் முன் நடந்து கொண்டிருக்கிறேன். உனக்காக வழிகளை திறந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. தினமும் தைரியமாக எழுந்து முயற்சி செய். உன் கடமையை நேர்மையாக செய். மீதியை என்னிடம் ஒப்படை. உன் கண்ணீரை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன் தோல்வியை வெற்றியாக மாற்றுவேன். உன் பயத்தை தைரியமாக மாற்றுவேன். உன் வெறுமையான கைகளை வளமுடன் நிரப்புவேன். இன்று முதல் உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை நினைத்து வருந்தாதே. உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து அழாதே. உன்னை நிராகரித்தவர்களை நினைத்து மனமுடையாதே. அவர்கள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நான் எழுதியிருக்கும் புதிய அத்தியாயம் இன்னும் தொடங்கவில்லை. அந்த அத்தியாயம் தொடங்கும் போது உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று நீயே ஆச்சரியப்படுவாய். ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன், முருகா, நான் உன்னை நம்புகிறேன் என்று ஒரு முறை சொல். அந்த ஒரு நம்பிக்கை உன் மனதில் புதிய சக்தியை உருவாக்கும். உன் வீட்டில் அமைதி நிலைக்கும். உன் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உன் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். உன் மனதில் மகிழ்ச்சி நிரம்பும். என் வேல் உன்னை காக்கும். என் அருள் உன்னை வழிநடத்தும். எந்த எதிர்மறை சக்தியும் உன்னை நெருங்காது. நீ என் பக்தன். நீ தனியாக இல்லை. நான் எப்பொழுதும் உன் அருகில் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இரு. உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் மலரப் போகிறது. அந்த அற்புதம் உன் குடும்பத்தையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். நீ கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து கஷ்டங்களையும் மறக்க வைக்கும் அளவுக்கு பெரிய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தைரியமாக முன்னேறு. நம்பிக்கையுடன் வாழ். என் அன்பு பக்தனே, இன்னும் என் வார்த்தைகளை கவனமாக கேள். உன் மனதில் எழும் ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் நான் பதிலாக இருக்கிறேன். நீ பலமுறை ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று கேட்டிருக்கிறாய். அந்த கேள்வியை கேட்ட ஒவ்வொரு முறையும் உன் மனவேதனையை நான் உணர்ந்தேன். ஆனால் நினைவில் கொள், தீயில் புடம் போட்ட தங்கம்தான் அதிகமாக ஜொலிக்கும். அதுபோல சோதனைகளை கடந்தவர்களின் வாழ்க்கையே உறுதியானதாக மாறும். நீ இதுவரை இழந்த நாட்களை எண்ணி வருந்தாதே. கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் வரப்போகும் காலத்தை மாற்றும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். உன் ஒவ்வொரு முயற்சியும் இனி வீணாகாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவிற்கும் நான் துணையாக இருப்பேன். உன் பாதையில் இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக விலகும். மூடிய கதவுகள் திறக்கும். முடியாது என்று தோன்றிய காரியங்கள் கூட எளிதாக நடைபெறும். உன் வீட்டில் இருந்த நீண்ட நாள் கவலைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். சிரிப்பு மீண்டும் அந்த வீட்டில் ஒலிக்கும். உன் பெற்றோரின் முகத்தில் மகிழ்ச்சியை நீ காண்பாய். உன் உழைப்பின் பலனை அவர்கள் பெருமையுடன் பார்ப்பார்கள். நீ நேசிப்பவர்களின் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் நிகழும். உன் வெற்றி
உன்னுடையது மட்டுமல்ல, உன்னை நேசிக்கும் அனைவருக்கும் அது மகிழ்ச்சியை தரும். உன் மனதில் பயத்தை வைத்துக்கொண்டு வாழாதே. பயம் மனிதனை பலவீனமாக்கும். ஆனால் நம்பிக்கை மனிதனை வெல்ல முடியாதவனாக மாற்றும். நீ என் பெயரை நினைத்து முன்னேறும்போது உன் இதயத்தில் ஒரு புதிய தைரியம் பிறக்கும். அந்த தைரியம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் தலைகுனிய விடாது. நினைவில் கொள், பிறர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பதே முக்கியம். என் பார்வையில் நீ விலை மதிப்பற்றவன். உனக்குள் இன்னும் வெளிப்படாத திறமைகள் இருக்கின்றன. அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை பழைய பாதையில் செல்லாது. புதிய வாய்ப்புகள், புதிய மனிதர்கள், புதிய ஆசீர்வாதங்கள் உன்னை நோக்கி வரப்போகின்றன. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிப்பதைப் போல உன் வாழ்க்கையிலும் ஒரு புதிய விடியல் உதிக்கப் போகிறது. இரவு எவ்வளவு நீண்டிருந்தாலும் விடியல் நிச்சயம் வரும். அதுபோல உன் கஷ்டங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவற்றிற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவை நான் நெருங்கச் செய்து கொண்டிருக்கிறேன். நீ இன்று ஒரு சிறிய விதையைப் போல இருக்கலாம். ஆனால் அந்த விதைக்குள் ஒரு பெரிய மரத்தின் வலிமை மறைந்திருக்கிறது. சரியான நேரத்தில் அது வளர்ந்து பலருக்கு நிழல் தரும். அதுபோல உன் வாழ்க்கையும் பலருக்கு ஒரு முன்மாதிரியாக மாறும். இன்று உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் நாளை உன்னிடம் ஆலோசனை கேட்கும் நிலை வரும். என் அன்பு பக்தனே, இனி உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அது துயரத்தின் கண்ணீராக இருக்காது. அது மகிழ்ச்சியின் கண்ணீராக இருக்கும். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும். உன் இதயத்தில் இருந்த வெற்றிடம் அன்பாலும் அமைதியாலும் நிறைவாலும் நிரம்பும். என்னை முழு மனதுடன் நம்பு. உன் கடமையை உண்மையுடன் செய். நல்ல எண்ணங்களுடன் வாழ். யாருக்கும் தீங்கு நினைக்காதே. உன்னை காயப்படுத்தியவர்களையும் மன்னிக்க முயற்சி செய். மன்னிக்கும் மனம் கொண்டவர்கள் மேல் என் அருள் அதிகமாக பொழியும். உன் இதயம் தூய்மையாக இருந்தால் உன் வாழ்க்கை உயர்வதற்கு எந்த சக்தியாலும் தடை செய்ய முடியாது. நான் முருகன். என் வேல் உன்னை காக்கும். என் மயில் உனக்கு வெற்றியின் பாதையை காட்டும். என் அருள் உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும். இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுமையாக இரு. பிறகு உன் வாழ்க்கையில் நிகழும் அற்புதங்களை பார்த்து, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்காக காத்திருந்ததா என்று நீயே வியப்பாய். நீ இழந்தது திரும்ப கிடைக்கும். நீ வேண்டி நின்ற பிரார்த்தனை என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சரியான நேரத்தில் அதற்கான பதிலை நான் தருவேன். யாராலும் தடுக்க முடியாத ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உன்னை அவமதித்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து வியப்பார்கள். உன்னை விட்டு விலகியவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். ஆனால் நீ பழிவாங்க நினைக்காதே. அன்போடும் பணிவோடும் முன்னேறு. அதுவே என் விருப்பம். இனி உன் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். உன் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். உன் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும். நீ நினைத்து ஏங்கிய நல்ல செய்தி விரைவில் உன்னை வந்தடையும். என் வேலை உன்னை காப்பது. உன் வேலை என்னை முழு மனதுடன் நம்புவது. பயத்தை விடு. கவலையை விடு. எதிர்மறை எண்ணங்களை விடு. உன் மனதை தைரியத்தால் நிரப்பு. நான் உன் முன் செல்கிறேன். எந்த தடையும் நீண்ட நாட்கள் உன் பாதையை மறைக்க முடியாது. இன்று முதல் என் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் சொல். அந்த வார்த்தைகளுக்கு நான் சக்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. அந்த அத்தியாயம் வெற்றியாலும் செழிப்பாலும் மன நிம்மதியாலும் நிறைந்திருக்கும். என்னை நினைத்து ஒரு முறை ஓம் சரவணபவ் என்று அழை. உன் அழைப்பை நான் கேட்கிறேன். உன் கையை நான் பிடித்திருக்கிறேன். இனி நீ விழமாட்டாய். நீ உயர்வாய். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஒன்றன் பின்னொன்றாக மலர்வதை நீயே காண்பாய். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் வீரவேல்.